இதுதான் ஹெக்ஸாகனல் பிரமிடு. இதெல்லாம் வந்து ஹெச்பி மேலே இருக்குது. அதோட பேஸ் வந்து ஹெச்பி மேலே இருக்குதுங்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸு இது பிரமிடு. அதனால் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் பாருங்கள், ஏதாவது ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ், இந்த ஃபேஸு அல்லது இந்த ஃபேஸ், அந்த ஃபேஸோட இது வந்து பர்பண்டிகுலர் டு வெர்டிகல் பிளேன். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் டு ஹரிசாண்டல் பிளேன். ஃபேஸ் வந்து ஃபேஸ் இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் எஃப்ஏசி ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் டு ஹரிசாண்டல் பிளேன். சரிங்களா? அதை பேஸு இந்த அந்த ட்ரையாங்குலர் ஃபேஸோட அல்லது பேஸோட அந்த சைடு அந்த எட்ஜு பர்பண்டிகுலர் டு த வெர்டிகல் பிளேன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபேஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் பிளேன். அதில் உள்ள ஒரு லைனு பர்பண்டிகுலர் டு த வெர்டிகல் பிளேன். அது பார்த்திங்கன்னா இந்த லைன். சரிங்களா? இதுதான் பொசிஷன். சிம்பிளாக இந்த மாதிரி இதான் ஆன்சரை வச்சுட்டு சொல்லிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதையும் நமக்கு கண்டுபிடிச்சி ஃப்ரண்ட் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன்ஸ் சொன்னதுனால எது பேஸ் வந்து ஆன் த ஹரிசாண்டல் பிளேன் சொன்னதுனால இங்கே தான் வரைஞ்சி ஆகணும். அது எக்ஸ்ஒய் லைனுக்கு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பொசிஷன் வரையணும். இது ஏன் வச்சிடணும், இந்த லைன் வந்து சொல்லிட்டாங்க. இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸோட ஒரு எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் டு த வந்து வெர்டிகல் பிளேன் சொல்லியிருக்கனால இதை இப்படி தான் வரைஞ்சி ஆகணும். சரி, இதை வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இது என்ன பண்ணுவாங்க, இது ஒன் ஆஃப் த ஃபேஸ் வந்து பர்பண்டிகுலர்னு சொல்லியிருந்தாங்களே, அதனால் இதுதான் அந்த ஃபேஸு. இந்த லைன் தான் அந்த ஃபேஸு. இந்த ஃபேஸ் பாருங்கள் வெர்டிகலாக தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் வெர்டிகலாக வச்சுருப்பாங்க. எதுக்கு வெர்டிகலாக வச்சுருப்பாங்க? இங்கே பாருங்கள் வெர்டிகலாக வச்சுருக்காங்க. எதுக்கு வெர்டிகலாக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அதான் அது வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்கு வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 ஃபேஸ் எஃப்ஏசிஇ ஃபேஸ். ஸோ அதை வச்சுட்டு நம்ம மற்றதெல்லாம் வரைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள் அதை வரைஞ்சிடலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் தெரியும், எல்லா லைனுமே தெரியும். உங்கள் டாட்டா லைனே கிடையாது, எல்லாமே தெரியும். அது எப்படி சார் தெரியும் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கேன், ஒரே டைமு நீங்கள் இது ஒரிஜினல் ஆப்ஜெக்டை அந்த சாலிடை கையில் வச்சு இந்த மாதிரி டில்ட் பண்ணி மேலேருந்து பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன எட்ஜெலாம் தெரியுது இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். அதனால் இதோட பேஸில் இருக்கிற எல்லா எட்ஜும் தெரியும். பாருங்கள் எல்லா எட்ஜும் போட்டிருக்காங்க. அது மாதிரி மேலே இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்கர் எட்ஜ் எல்லாமும் தெரியும். அதனால் எல்லாமே போட்டிருக்காங்க. சரி, தேங்க்யூ.